நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, இத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கரண் விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் எங்க போறான், யார சந்திக்கிறான், என்ன பண்றான், எல்லாத்தையும் நாம உன்னிப்பா கவனிக்கணும். நீங்க என்கிட்ட விட்டுருங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஓகே தானே? இவன் எப்ப வந்தான்? மேடம் இவர் ரொம்ப நேரம் ஆச்சு வந்து, உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. பொண்டாட்டியையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கானா? இல்ல, அவங்க அப்புறமா தான் வந்தாங்க மேடம். ஓ, அப்படின்னா இது இன்னும் நல்லா இருக்கும். அப்படின்னா பாத்துக்கிட்டே இரு. எனக்கு என்னமோ ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஏன் இவ்வளவு லேட் பண்றாங்கன்னு தெரியவே இல்லையே. கொஞ்சம் வெயிட் பண்ணா ஒன்னும் கலைச்சு போயிட மாட்டான். அவன் லேட்டா தானே வந்தான். அப்புறம் இது கட்சி ஆபீஸ், இது ஒண்ணு மார்க்கெட்டிங் கம்பெனி இல்ல அவன் இஷ்டத்துக்கு சுத்திட்டு வந்து சேர்றதுக்கு. அவன் எஸ்எஸ்பியோட பையனா இருந்தா என்ன, அதுக்காக அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாமா என்ன? அதுக்கு இது இடம் இல்ல. அட அடடா பிரியா கண்ணு, நீ எப்ப வந்த? சாரி, ஆதித்யாவோட நீ இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை. என்ன விஷயம்? ஏதாவது வேலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு. அப்படியா? இது நல்ல விஷயமாச்சே. இந்நேரத்துக்கு நீ எல்லாரையும் சந்திச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்காவது உன் புருஷனை வேலை செய்ய விடு. ஆதி, அந்த ஸ்டேடியம் விஷயத்துல நீ என்ன பண்ண? எலெக்ஷன் நேரத்துல ஸ்டேடியம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். ஏற்பாடு பண்ணலன்னா இந்த தடவை எனக்கு ஓட்டு கிடைக்காது. நாளைக்கு மினிஸ்டரோட மீட்டிங் இருக்கு, அந்த ப்ரொபோசலை நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஸ்டேடியமோட பட்ஜெட்டும் பிளானும் எனக்கு உடனே வேணும், அர்ஜென்ட். புரிஞ்சுதா? நீ என்ன உள்ள வந்து பாத்துட்டு போ. சரி. வணக்கம். ஆதித்யா, are you okay? யா, ஐம் ஓகே. நீ இங்கே வெயிட் பண்ணு. உள்ள இருந்து எல்லா ஐட்டமும் எடுத்து. சரிங்கம்மா. பரவாயில்லைய, வீட்டை தனியா சமாளிக்கிறியே. இத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சித்தி, சாப்பாடு எடுத்துக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேற என்ன? சித்தி, நீங்க என்ன யோசனையில இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு என்னாச்சு? நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகல. நீ சிரிச்சது போதும், உள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஏய் நட்ராஜ், ஏய் நட்ராஜ். மாமா, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா? ஓஹோ சித்தி, நீங்க மறந்துட்டீங்களா? தாத்தா இப்ப டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டிருக்காரு. மடி, நான் இன்னும் சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகல. இந்த விஷயத்துல என் தேவயானி ரொம்ப கரெக்டா இருப்பா. வேளைக்கு சாப்பாடு கரெக்டா வந்துடும். ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்ன இருக்காது. இப்ப அவ எங்க இருந்தாலும் அவ மனசுல ஒரு விஷயம்தான் ஓடிக்கிட்டு இருக்கும். மாமாக்கு சாப்பாட்டுக்கு நேரம் ஆகிட்டு இருக்கேன்னு. கரெக்ட். மாம் இஸ் லைக் சூப்பர் வுமன். இன்னைக்கு அவங்க இங்க இருந்திருந்தா எல்லாத்தையும் எவ்வளவு அழகா மேனேஜ் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க இல்லாததால அது கண்ட இடத்துல இருக்கு. என்ன தாத்தா? ஆமாமா, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ இல்லைன்னா இந்த வீடு எப்படி இருக்கும்னு.
அட இந்த நட்ராஜ் எங்க போய் தொலைஞ்சான்? ஏய் நட்ராஜ், எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. மேடம் அதை நான் படிச்சு உங்களுக்கு சொல்றேன் மேடம். நம்ம நாட்டோட பாஷை. வணக்கம் மேடம். வாங்க வாங்க உட்காருங்க. மகாபாரதத்துல நிறைய தடவை இல்லை, தங்களையே எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அப்புறம் இந்த தர்ம யுத்தத்துல எது எப்படிப்பட்டதுன்னா, மனுஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் எல்லாத்தையும் தோத்துருவான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மற்றவங்களோட நல்லதுக்காக அப்புறம் உண்மை பக்கம் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆளுங்களையே எதிர்க்க வேண்டி வந்தாலும் அது சரிதான். பிரியா, are you okay? உன்னதானே கேக்குறேன். ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏதோ இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுப்பா ப்ளீஸ். ஒன்றும் இல்லை ஆதித்யா, நீ போ. ராஜன், ஆதித்யா நீ போய் உன் வேலையை பாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நான் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். இல்லை, நீ சீக்கிரமா வேலை முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மெதுவாகவே வேலையை பாரு. நான் இங்கே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். ஓகே. சரி, நீ உட்கார், நான் கேபின் போறேன். ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் பிரியா கண்ணு, ரொம்ப நேரம் காத்திருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேலை முடிஞ்சிருச்சா? இல்லை, நான் வந்துடுறேன். மேடம், சாப்பாடு ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடுங்க. இல்லை தேங்க்யூ, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஓகே மேடம். ஹலோ ஹலோ பிரியாணி, நீங்க எங்க இருக்கீங்க? எப்ப வருவீங்க? சிட்டு, இங்க எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆதித்யாக்கு இன்னும் வேலை முடியல. அடடா, இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறத நீ? சிட்டு, நீ ஒரு வேலை பண்ணு. நீங்க எல்லாரும் சாப்பிட்ருங்க, நானும் ஆதித்யாவும் வந்து சாப்பிடுறோம். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க நீ. ஓகே. என்ன ஆச்சு பிரியா கண்ணு? சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொன்னியாமே? இல்ல மேடம், நான் என்ன நினைச்சேன்னா, ஆதித்யா வேலை முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலான்னு. சாரிம்மா, நீ ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. என்ன சொல்றது, அவனுக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன்னா அவன் லேட்டா வேற வந்திருக்கான். மந்திரி மேடம், நீங்க ஆதித்யா மேல எதுக்காவது கோபமா இருக்கீங்களா? இல்லையே, கண்டிப்பா இல்ல. ஏன் உனக்கு இப்படி தோணுச்சு? சும்மாதான். பாருமா, அவன் மூளை ரொம்ப சூடு. அப்புறம் நம்ம ஃபீல்டுல ரொம்ப கூலா வேலை பார்க்கணும் இல்லையா? வேகத்தை விட இங்க விவேகம் ஜாஸ்தியா இருக்கணும். இதத்தான் அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும், அவன் எந்த அளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்றான்னு. முடிஞ்சது. அப்படியா? நல்ல விஷயம். நான் போட்டோமா? கண்டிப்பா போ. ஏன்னா உன் பொண்டாட்டி நான் உன் மேல கோவமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காப்பா. அப்புறம் வேணும்னே நான் உனக்கு நிறைய வேலை கொடுக்கறேன்னு நினைச்சிட்டு இருக்கா. போமா, போ போ. ஓகே, குட் நைட். அப்புறம் கேளுப்பா, நாளைக்கு சீக்கிரமா வந்துரு. மறுபடியும் உன் வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட போற.
ரொம்ப கஷ்டமா இருக்கடா என்ன? மந்திரியோட பிஹேவியர். இங்க பாரு, அவங்க வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. போன தடவை நான் பண்ணதுக்கு பழி வாங்கும் படம் தான் இதெல்லாம். ஆனா நான் விட மாட்டேன் பிரியா. ஏன்னா இவங்க மூலமா நான் நிறைய கத்துட்டு இருக்கேன் பிரியா. நான் டென்ஷன் ஆனா போன தடவை மாதிரி ஆயிடுமோன்னு இப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன். நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்றல, அது உன்னோட குவாலிட்டி. அப்புறம் நான் எந்த ஆதித்யாவை காதலிச்சனோ அதுல அதே குவாலிட்டி இருக்கு. அதனால ப்ளீஸ் நீ யாருக்காகவும் உன்னை சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. என்னால மாற முடியும்னு எனக்கும் தோணல பிரியா. நான் இப்ப எப்படி இருக்கணும் அப்படிதான் கடைசி வரைக்கும் இருப்பேன். அப்புறம் நீ எப்படி விருப்பப்படுறியோ அப்படியும் இருந்துட்டு போறேன். மந்திரி எப்படி விருப்பப்படுறாங்களோ அப்படியும். அப்புறம் ஆதித்யா நம்ம இப்ப டின்னருக்கு போக போறோம். இந்த ராணியோட கட்டளையை மீறிட முடியுமா என்ன? எனக்கு அவ்வளவு தைரியம் கிடையாதுமா. நான் சிட்டுக்கு ஃபோன் பண்ணி நாங்க டின்னர் சாப்பிட்டு வந்துடுறோம்னு சொல்லிடுறேன். என்னாச்சு? யாரோட ஃபோன்? ரொம்ப சந்தோஷமா இருக்க? சீனு. அப்படியா? ஹலோ. ஹாய் அக்கா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்புறம் எங்க இருக்க? இங்க தான் தர்மசாஸ்திராவோட ஆர்மி கெஸ்ட் ஹவுஸ்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சீனு. ஆனா உங்க மாமா என்ன கவனிச்சுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னாச்சு? மச்சான் போய் சொல்றா. ஏய், இந்த ரவுடிக்கு கோபம் வந்தா நான் நல்லா இருக்க முடியுமா என்ன? சரியா சொன்னீங்க மாமா. நீ என்ன ரவுடின்னு சொன்ன? சீனு நீ சிரிக்கிறத நிறுத்து. தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கேயும் தனியா விட மாட்டேங்கிறீங்க. எங்க பார்த்தாலும் உங்க முகம் தான் எனக்கு தெரியுது. எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்னோட நினைப்பு மட்டும்தான். இங்க இருந்து போயிடுங்க. இங்க இருந்து போங்க. அப்ப நீ என்ன பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தல? என்ன ரொம்ப மிஸ் பண்றல? எனக்கு விருப்பம் இல்லைனாலும் நான் உங்களை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு புரியவே இல்லைன்னா நான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. விருப்பம் இல்லைனாலும் உங்களை விட்டு என்னால வெளியே வர முடியல. ஆனா நான் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். உங்களை கிட்ட நான் நெருங்கவே விடவே மாட்டேன். இங்க இருந்து போயிடுங்க. இங்க இருந்து போங்க. இங்க பாரு, நான் உனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உத்ரா. உன்னால என்னை தடுக்கவே முடியாது. நீங்க என்னோட நினைப்பு தான். நான் கண்ணு மூடினா நீங்க காணாமலே போயிடுவீங்க. இப்போ நான் கண்ணை மூடிட்டேன். இப்ப நீங்க காணாம போயிருப்பீங்க. இப்ப நீங்க போயிருப்பீங்க. போயிடுங்க. என்ன தனியா விட்டுருங்க. போயிடுங்க. உன்கிட்ட இருந்து என்னால விலகி போக முடியாது உத்ரா. நீ கண்ணை மூடிக்கிட்டா நான் உன்னை விட்டு தூரமா விலகி போயிட்டேன்னு அர்த்தம் இல்லை. முதல்ல உன் கண்ணை திற.
அடிச்சு அடிக்கட்டும், அது ஓயாம அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். எதுவும் நம்மளை பிரிக்க கூடாது. பிரிக்க மாட்டேன். இது சரி கிடையாது. இதெல்லாம் நடக்கக்கூடாது. இதெல்லாம் நடக்கக்கூடாது. இங்கிருந்து போங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன், டேபிள் புக் பண்ணி சொன்னேன்ல. எனக்கு தெரியும். நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நாங்க டின்னர் வெளியில சாப்பிட்டு வரோம்னு சொல்லலாம்னு நினைச்சேன். டேபிள் காலியா இருந்ததானே? என்ன? வீட்டுக்கு பொறுமையா ஃபோன் பண்ணி நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுறோம் சொல்றதுக்குள்ள இங்க எல்லா டேபிளும் ஃபில் ஆட போகுது பாரு. வீட்லயே சாப்பிட போறது இல்ல, இங்கேயும் சாப்பிட போறது இல்ல. இன்னைக்கு ராத்திரி பட்னி தான் போ. முதல்ல போனை வை நீ. வா உத்ரா, என்ன கம்பல் பண்ணாதீங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் சரி கிடையாது. என்ன என்னோட கண்ட்ரோல்ல இருக்க விடுங்க. அதுக்கப்புறம் நீங்களும் உங்க கண்ட்ரோல்ல இருங்க. இந்த தப்பை நம்ம பண்ண முடியாது, எப்பவும் முடியாது, பண்ணவும் கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சார் சொல்றீங்க நீங்க? இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல ஒரு டேபிள் கூட ஃப்ரீயா இல்ல? இல்ல சார், இன்னைக்கு வீக்கெண்டுங்கிறதுனால கொஞ்சம் ரஷ் அதிகமா இருக்கு. இட்ஸ் ஓகே. நம்ம வேற எங்கயாவது போலாம். அது எப்படி போக முடியும்? கஷ்டப்பட்டு காரை பார்க் பண்ணிட்டு வரேன், இங்க வந்தா டேபிள் இல்லன்றாரு. டேபிள் இல்லன்னு வெளில எழுதி போட்டுக்கலாம்ல. அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் சார். ஆனா உடனே இப்ப டேபிள் அரேஞ்ச் பண்ண முடியாது. அரேஞ்ச் பண்ண வா போலாம். சாரி பாஸ், மன்னிப்பு நான் தான் கேட்கணும். ரொம்ப சத்த போட்டேன்ல. இட்ஸ் ஆல் ரைட் சார். அப்புறம் ஒரு விஷயம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ உன்னால எங்க பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் என் ஒய்ஃபுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு நைட்டு டின்னர் இந்த ஹோட்டல்ல சாப்பிடலான்னு சொல்லியிருக்கேன். இங்க பாருங்களேன், நீங்களும் ஒரு ஹஸ்பண்ட், நானும் ஒரு ஹஸ்பண்ட். ஒரு புருஷனால இன்னொரு புருஷனோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணவும் முடியும். சரியா? ஆனா சார், இங்க பாருங்க, இந்த ஆனா ஊனா கதெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்களேன், நீங்க எனக்கு டேபிள் தரலனா என் ஒய்ஃப் வாழ்க்கை பூரா இதையே சொல்லி என்ன குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க. ரியலி சாரி சார். இப்போ இந்த டேபிளும் காலியா இல்ல. ஆனா 1 ஹவர்ல உங்களுக்கு நான் டேபிள் அரேஞ்ச் பண்ணி தரேன் சார். எனிவே, ஹேப்பி மேரேஜ் ஆனிவர்சரி. ரிலாக்ஸ் உத்ரா, ரிலாக்ஸ். உனக்கே தெரியல. வராதீங்க மாமா, எனக்கு எதுவும் தெரியாது. நான் எதுவும் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. இட்ஸ் ஓகே. இப்போ நீ என்ன ஃபீல் பண்றன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் உத்ரா. ரொம்ப பயப்படுறல. ஐ எம் சாரி உத்ரா. ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரிதான். நான் இங்க திரும்பி வந்திருக்கோம். நான் என்ன பண்ணுவேன் சொல்ல? நீயே ஆயால என்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல, அது இதுன்னு சொன்ன. அப்புறம் நான் எப்படி அவளோட போவேன்? அதான் நான் உன்கிட்ட ஓடோடி வந்துட்டேன். இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு சொல்லு? என்னால என்ன தடுத்து நிறுத்த முடியல உத்ரா. உன் நினைப்பால தவிக்கிற உத்ரா. இங்க பாரு, ஒரு பைத்தியம் மாதிரி நான் பாட்டு கிளம்பி வந்து உன்னை வேற நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க எங்க இப்படி? நீங்க அக்கா கூட டூருக்கு தானே போறேன்னு சொன்னீங்க. அப்புறம் எங்க இப்படி வந்தீங்க?